வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும், நிலங்கள் நல் விளைச்சலை தரவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும், நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும், நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும், அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும், இறை அழைத்தல் பெறவும் வேண்டும் என்று இரக்கம்
இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். புனித சந்தியாகப்பர் நமக்காக நாம் ஏறெடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இறைவனிடம் பரிந்து பேசி நமக்கு பெற்று தருவார் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு ஒரே மனத்தோராய் இயேசு நமக்கு கற்பித்த இறை வேண்டலை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. உமது இரக்கத்தினால் விரைவில் எங்கள் உடலுக்கும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் என்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கல மாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த புனித சந்தியாகப்பரின் பக்தர்களே, இன்றைய நாளிலே நமக்கு திருப்பலி நிறைவேற்றி இறை செய்தியை தர வந்திருப்பது அருட்தந்தை லெவல் வினர் அவர்கள். தந்தை அவர்கள் MSFS சபையை சார்ந்தவர். தந்தையின் சொந்த ஊர் நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செந்துறை என்ற பங்காகும். தந்தை அவர்கள் ஆப்பிரிக்க நாட்டிலே ஒரு பேராலயத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். தந்தையை பற்றி எத்தனையோ விஷயங்கள் சொல்வதற்கு இருந்தாலும் கூட தந்தை அவர்கள் நல்லதொரு புனித சந்தியாகப்பரின் பக்தராக இருந்திருக்கின்றார். உங்களை போல இந்த கூட்டத்தில் ஒருவராக இருந்து ஜெபிக்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார். கடந்த வாரத்திலும் இந்த கூட்டத்தில் இருந்து கொண்டு ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். நான் கேள்விப்பட்ட உடனே தந்தையை சந்தித்த பொழுது திருப்பலி நிறைவேற்ற அழைத்தே. அவர் விடுமுறை நாட்களில் இல்லத்திற்கு வந்திருந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்களிலே அவர் அந்த ஆப்பிரிக்க நாட்டிற்கு செல்ல இருந்தாலும் கூட நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நாளிலே திருப்பலி நிறைவேற்ற இங்கு வந்திருக்கின்றார். தந்தை அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கும் மனமாக தன்னுடைய எழுப்பி நம்முடைய இந்த வரவுப்பட்டு பங்கேற்று வரவேற்போம். அசிஸ்டன்ட் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தமிழ்நாட்டிலேருந்து பல பேர் மரவப்பட்டிக்கு வந்திருக்கீங்க. சொல்ல போனால் கேரளாவில் வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வரீங்க. எதற்காக வரீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்தியாகப்பரின் வழியாக நமது குடும்பத்திற்கும் நமக்கும் புதுமைகள் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே பலர் இங்கே வந்திருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கூறுகிறார், நீங்கள் நற்கருணை நாதரை நம்பிக்கையினால் தொடாததால் தான் பலர் இன்னும் குணமடையாமல், நான் வேறு வார்த்தையில் சொல்கிறேன், சுகமடையாமல் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறார். பலர் இங்கே நம்பிக்கையில் வந்திருக்கும். நம்புங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சந்தியாகப்பரின் வழியாக நாம் என்னென்ன காரியங்களை நினைத்து திருப்பலிக்கு வந்திருக்கின்றோமோ, நமக்கு என்னென்ன தேவையோ, எதற்காக நாம் தூரத்திலிருந்து இந்த மரவப்பட்டிற்கு எந்தெந்த காரியங்கள் நினைத்து வந்திருக்கின்றோமோ அனைத்து காரியங்களையும் சந்தியாகப்பரின் வழியாக அவருடைய பரிந்துரையினால் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்து கொடுப்பார். நாம் வீடு திரும்புவதற்கு முன் நமக்கு எல்லா நல்ல செய்தி நமக்கு வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியை நாம் தொடர்ந்து ஜெயிப்போம். இத்திருப்பலியை நாம் பங்கு கொள்ள தடையாக இருக்கின்ற பாவங்கள் எண்ணி அதற்காக மனமருந்தி ஆண்டவருடன் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் தவறினாலும் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. அவைகள் எப்பொழுதும் கண்ணியான புனிதமாகியும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஜூலை 25 இருக்கா? இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இயேசுவே, இரக்கமாயிரும். இயேசுவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மகிமைப்படுத்துகின்றோம் யாம் உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்ட இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையின் நின்று நீத்தியமாக ஜனித்த இறைவன் மகனே, நீ உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம் திருத்துதர்கள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எதிர்நோக்கில் நிலையாயிருந்து அன்பு செலுத்தி ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்புவோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 19 முதல் 25 வரை. சகோதரர் சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திரு தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். எனவே நாம் எதிர்நோக்கியிருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்பவும் கருத்தாயிருப்போமாக. சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செயலாகாது ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி நம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் பாதலுக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளிய மனவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து
வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 21 முதல் 25 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்துதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் புனித திருத்தூதர் சந்தியாகப்பர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கு திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: படைகளின் கடவுளமாண்டவே, இன்னும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறது ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடலுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
அறிக்கையிடுகின்றார். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பின் ஆண்டவரே, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே சந்தியாகப்பரை மட்டுமே முழு மனதோடு நம்பி வந்திருக்கக்கூடிய திருப்பயணிகள் ஒவ்வொருவரையும் உமதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, நீராமே அவர்களை குணப்படுத்தி மீண்டுமாக இத்திருத்தலம் நாடி எழுந்து நடந்து வந்து சாட்சிகளாக நிற்கக்கூடிய பாக்கியத்தை தந்து காத்தருளும். எத்தனையோ பிள்ளைகள் அரசு பொதுத் தேர்வுகளுக்காக போட்டித் தேர்வுகளுக்காக தங்களையே தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பிள்ளைகளையும் உமதம் சமர்ப்பிக்கின்றோம். நல்ல முறையிலே கல்வி அறிவை முழுவதுமாக பெற்று நல்லதொரு எதிர்காலத்தை பெறக்கூடிய வரங்களை தந்து அவர்களை காத்தருளும். உண்மையை நம்பி வாழக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது இறைவன் நேசித்துவின் இறை வார்த்தையும் திருவுடலும் நடவடிக்கக்கூடிய அருள் மருந்தாக மாறிடுவதாக. நீங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித அடைக்கலமானார் அவருடைய குணமான புனித சூசையப்பர், எங்கள் ஊரின் பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர், ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வருவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையாக பயிற்சி பெற்ற நாம் எந்தெந்த காரியங்களுக்காக மரபுபட்டி நோக்கி வந்திருக்கின்றோமோ அந்த காரியங்களை எல்லாம் இறைவன் பாதம் சமர்ப்பித்து இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை முழு நம்பிக்கையோடு பக்தியோடு இறைவன் நமக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுப்பார் என அந்த ஆழ்ந்த விசுவாசத்தோடு நம்மை அந்த ஜெபத்தோடு ஒன்றாக்கி சொல்வோம். தந்தையே, முது பெயர்ன போற்ற பெறுகிறேன், ராஜ்யம் வருகிறேன், எங்களுக்கு நிறைவேறது போல எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு நம்ம கொடுத்த அதே சமாதானத்தையும் அதே அமைதியையும் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், என் ஆன்மா குணமடையும். Hallelujah.
இறையேசுவ பிரியமானவர்களே, சற்று முன் நாம் எந்த ஆண்டவரை உட்கொண்டு எந்த ஆண்டவரை நாம் நெஞ்சில் குடியேற்றி வைத்திருக்கின்றோமோ அதே ஆண்டவர் இந்த எளிமையான அப்பத்தின் வடிவிலே நற்கருணை நாதராக நற்கருணை இயேசுவாக நம்முன் எழுந்தருளியுள்ளார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு குணமளிக்க, நம்மை தொட, நமக்கு வேண்டியவற்றை நிறைவேற்ற அவர் தயாராக இருக்கின்றார். நாம் எல்லாம் நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவை தொட தயாராக இருக்கின்றோமா? இருக்கின்றோமா இல்லையா? இருக்கின்றோமா இல்லையா? அதே நம்பிக்கையோடு ஒரே நிமிஷம் கண்ணை மூடி ஆண்டவருக்கு எதை வேண்டாதீங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நான் பிறந்தது முதல் இந்நாள் வரை நீதாமே என்னை வழிநடத்துகின்றேன். எனக்கு அத்தனை அற்புதங்களையும் வல்லமை நிறைந்த செயல்களையும் நன்மை நிறைந்த செயல்களையும் நீதாமே செய்துள்ளார். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்லதொரு குடும்பத்தை கொடுத்துள்ளாய், நல்லதொரு தாய் தகப்பனை கொடுத்துள்ளார், நல்லதொரு குழந்தைகளை கொடுத்துள்ளாய், நல்லதொரு பொருளாதார வசதியை கொடுத்துள்ளாய், நல்ல உடல் சுகத்தை கொடுத்த, கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, என்னால் பார்க்க முடியுது, என்னால் நடக்க முடியுது, என்னால் தொட முடியுது. ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே, பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். நற்கருணை நாதர் நம்முன் வந்துள்ளார். நீர் எவ்வளவு என்னை மகிமைப்படுத்துகின்றாயோ அந்த அளவு நான் உன்னை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் என்று கூறிய அந்த நற்கருணை நாதர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முன் எழுந்தருளியுள்ளார். நன்றி ஆண்டவர், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீங்கள் எங்கள் செய்த அனைத்து புதுமைகளுக்காகவும், நீர் எங்கள் குடும்பத்தில் செய்த அனைத்து மகிமைக்காகவும் மாட்சிக்காகவும் வல்ல செயல்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த அந்த நம்பிக்கை, இறை நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, சந்தியாகப்பரின் வழியாக நீங்கள் செய்த அனைத்து புதுமைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவருக்காக நன்றி கூறுவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று கூறிய அதே நற்கருணை ஆண்டவர் நம்முன் வந்துள்ளார். அவருக்கு தெரியும் நம்ம கஷ்டம் என்னன்னு நம்மளுக்கு கூட தெரியாமல் இருக்கும். ஆண்டவருக்கு நிச்சயமாக தெரியும். உங்கள் கஷ்டங்களையும் உங்கள் துன்பங்களையும் உங்கள் துயரங்களையும் எல்லாத்தையும் ஆண்டவரும் பாதம் சமர்ப்பியுங்கள், அவர் பார்த்துக்கொள்ளும். ஆண்டவரை வாருங்கள், அவரிடம் இளைப்பாருங்கள். அவரை உங்களை தொட வேண்டுமா? பவுலடியார் கூறியது போல நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவரை தொட்டால் நிச்சயமாக அவர் உங்களை குணமளிப்பார். அது உடல் சுகமோ இல்லை உள்ள சுகமோ இல்லை பொருளாதார சுமையோ, நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. இன்றைய நற்செய்தியை நாம் கேள்விப்பட்டது போல, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். நீங்கள் எந்த அளவையால் அழைக்கின்றீர்களோ அதே அளவையாலே நீங்களும் அழைக்கப்படுவீர்கள். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நம் நல்ல எண்ணங்கள், நம் நல்ல செயல்கள் அவையெல்லாம் நமக்கு நன்மையே பெற்றுத்தரும். அதே போல நம்முடைய தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள் நமக்கு தீய விளைவையே பெற்றுத்தரும். நாம் எந்த அளவுக்கு இறைவனின் வார்த்தையை உள்வாங்கி இறைவனை பற்றி கற்று பைபிளை படித்து இறைவார்த்தையை உள்வாங்கி நம் நாடியர் நரம்பெல்லாம் இறைவார்த்தை இருக்கின்றதோ, பொதுவாகவே நமது செயல்பாடுகளும் நமது வாழ்க்கையும் இறைவார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துகின்றதோ அதை மையப்படுத்தியே நமது செயல்பாடுகளும் நமது வாழ்க்கையும் அமையும். பொதுவாக நம்ம வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் சொல்கிறோம்? கை தூக்குங்க. குடும்ப ஜெபம் சொல்கிறோம், கை தூக்குங்க. ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கீங்க. ஆண்டோடைய ஆசீர்வாதம் வேண்டுமா வேண்டாமா? ஆண்டோட ஆசீர்வாதம் வேண்டுமா வேண்டாமா?
வேணும். அப்போ தொடர்ந்து வீட்டிலே குடும்ப ஜெபத்தை செய்யுங்கள். நிச்சயமாக ஆண்டுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். குடும்ப ஜெபம்னா ஜெபமாலை சொல்றது மட்டுமல்ல, ஆண்டோடைய அந்த இறைவார்த்தையை வாசித்து அதை தியானியுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எங்கே 2-3 என் பெயரால் கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று கூறுகின்ற ஆண்டவர். அல்லேலூயா. இங்கே எத்தனை பேர் இருக்கோம்? 2-3 இருக்கோம். எத்தனை பேர் இருக்கோம்? 100கணக்கான மக்கள், 1000கணக்கான மக்கள் சந்தியாகப்பரின் வழியாக ஆண்டோடைய புதுமை பெற வந்திருக்கின்றோம். 2-3 கூடி ஜெபிக்கின்ற இடத்திலே ஆண்டவர் மகிமை இருக்கிறது என்றால் 100கணக்கான 1000கணக்கான மக்கள் கூடி ஜெபிக்கின்ற இந்த இடத்திலே நிச்சயமாக ஆண்டோடைய மாட்சி உள்ளது. எனக்கு இங்கே நிற்கும் போது அப்படியே உடம்பெல்லாம் புல் இருக்குது. சந்தியா ஃபாதர் சொன்னார்ல, தொடக்கத்தில் சொன்னது போல நான் ஒரு சந்தியாக கூட பக்தன். நான் மட்டும் இல்லை, செந்துறையே சந்தியாக கூட பக்தர்கள் நிறைந்த ஒரு ஊர். வங்கமனத்தூர் எங்கள் ஊர் கிடையாது, மாறாக வங்கமனத்தூர் செந்துறைக்கு வங்கமனத்தூர் கொஞ்சம் தூரம், நிறையா தூரம் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவுக்கு வங்கமனத்தூர்லேருந்து வர மக்களோட செந்தில் இருந்த மக்கள் அங்கே நிறையவே இருப்பாங்க. நான் இந்த இடத்துக்கு வந்தது பூசை வைக்க வந்தனால சாட்சி சொல்கிறதான்னு எனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ரெண்டையுமே நான் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய சொந்த அண்ணியார் வீட்டுக்கு பின்னாடி, எங்கள் அண்ணனோட ஒய்ஃப் வீட்டுக்கு பின்னாடி பேய் நடைமாட்டம் இருந்தது. எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அம்மா எப்போதுமே முக்காடு ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. முக்காடு போட்டு, ஒரு இந்து மத சகோதரி முக்காடு போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு பின்னாடி தான் எப்போதும் போவாங்க வருவாங்க, உயிரோடு இருக்கமோ. அவங்க இறந்த பின்னுமே அதான் நடந்திருக்கு. அவங்க அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் முக்காடு போட்டபடி போகிறாங்க வராங்க, போகிறாங்க வராங்க. ஒரு நாள் பின்னாடி இருக்க அந்த கதவை தட்டி, அந்த ஜன்னலை தட்டி எங்கள் அண்ணிகிட்ட சொல்லியிருக்காங்க, கதவை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் அண்ணி பயந்துட்டு, என்ன வேணும், ஏன் இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன இப்போல்லாம் என்னை கண்டுக்கவே மாட்டீங்க, முன்னாடி வந்தால் போனால் பேசுவீங்க, வீட்டுக்குள்ளே வர சொல்லுவீங்க, இப்போல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க. அவங்களுக்கு நான் பயம், என்ன செய்கிறேன்னு தெரியல. ஏதோ மங்கமனத்தூர் சந்தியாகப்பர் இந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு படுத்திருக்காங்க. படுத்து அடுத்த நிமிஷமே சந்தியாகப்பர் கனவுல தோன்றி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நீ போய் என்னோட படத்தை எடுத்து அந்த ஜன்னலில் விட்டு, என்னோட படத்தை எடுத்து. அவங்களால எந்திரிக்க முடியல. எந்திரிக்கக்கூடிய அந்த சக்தியை இந்த பேயானது தடுத்து கொண்டிருக்கின்றது. மாறாக அவர்கள் எந்திரித்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அந்த படத்தை அந்த ஜன்னலில் ஒட்டினா, அதுக்கப்புறம் அந்த பேயோட தொந்தரவே அங்கே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாதிரி நான் எண்ணற்ற சாட்சிகளை என்னால் சந்தியாகப்பருக்கு சொல்ல முடியும். அன்னைக்கு கூட தந்தைகிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் எப்போதுமே நைட்டு ஒரு சிலருக்கு வெள்ளை குதிரை போகிற ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். யார் வரான்னு தெரியுமா? யார் வரா? சந்தியாகப்பர் வந்து கொண்டிருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய கவலைகள் எல்லாம் சாத்தானால் அனுப்பப்படுகின்றது என்று நம்பினால் நிச்சயமாக சந்தியாகப்பரானவர் நமக்காக பரிந்துரைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினை அந்த ஆசிரியம் அருளையும் பெற்று தந்து சாத்தானின் சூழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, சாத்தானின் சவால்களாக இருந்தாலும் சரி, அத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். அதற்கு 1000 பேர் சாட்சி. இப்போ பாருங்கள், இந்த போன வாரம் நான் இங்கே வந்தேன், ஆனால் பூசை வைக்கலை, லேட்டாக வந்ததுனால அங்கே தடவையாக மரபப்பட்டிக்கு வந்தேன். பூசைக்கு அங்கேயே இன்னும் பூசையை பார்த்தேன். ஆனால் அத்தனை பேர் சாட்சி சொல்கிறாங்க. இன்றைக்கி பூசை முடியும் போது பாருங்கள் எத்தனை பேர் சாட்சி சொல்கிறாங்க. நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு சந்தியாகப்பர் நிச்சயமாக பரிந்துரைத்து நமக்கு என்னென்ன தேவையோ அவற்றை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு பெற்றுத் தருவார். இதுதான் நிதர்சனமான உண்மை. நான் செந்தையில் பிறந்தவன், ஆப்பிரிக்காவில் பணி செய்கிறேன். 5 ஆண்டு இறையிலே அங்கே படித்தேன். 2 ஆண்டு குருவாக இருக்கின்றேன். நாம் எப்போதெல்லாம் இந்தியாவுக்கு வந்து செல்கின்றேனோ
மங்கமனத்தில் சந்தியாகப்பர் கெபி இருக்கும், அந்த சுருவம் வச்சது பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? முன்னாடி ரோட்டு பக்கத்தில் எப்போதுமே அங்கே ஒரு ரோஜாப்பூ மாலை இருக்கும், ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கும், கீழே உப்பு இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அந்த மாலையை, அந்த ரோஜா பூவை, அந்த உப்பை, அந்த எலுமிச்சம்பழத்தை நான் ஆப்பிரிக்கா தேசத்திற்கு எடுத்து செல்கின்றேன். யார் யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய ஆசி தேவையோ அவர்களுக்கெல்லாம் சந்தியாகப்பரின் பரிந்துரையினாலே சின்னதாக ஒரு உப்பு கொடுத்து, அதனால் எத்தனை பேர் இன்னும் ஒரு 10-15 பேராச்சும் இது வரைக்கும் புதுமை அடைஞ்சிருப்பாங்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஒரு அருமையான நேரம். நற்கருணை நாதர் நம்முன் வீற்றிருக்கின்றார். கொஞ்ச நிமிஷம், ஒரு நிமிஷம் நீங்கள் எந்த காரியத்துக்காக இங்கே வந்திருக்கீங்க, அந்த காரியத்தை அமைதியோடு இயேசுவை உற்று நோக்கியவாறு மௌனமாக ஆண்டவருடன் பேசுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் ஜெபங்களை கேட்பார். ஒரே ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் ஆண்டவரை உற்று நோக்கி முழந்தால் பணியிட விரும்புவீர்கள், முழந்தால் பணியிடுங்கள். இல்லை உட்காந்து ஜெபம் பண்ணீங்களா, உட்காந்து ஜெபம், நின்று பேசுகிறீங்களா, நின்று பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். நீங்கள் இங்கே வந்திருக்கவங்க எனக்கு தெரியும், பல பேர் கண்ணீரோடு கவலையோடு வந்திருக்கின்றீர்கள். அனைத்தையும் ஆண்டவர் பதம் சமர்ப்பிங்க, பேசுங்க. நிச்சயமாக ஆண்டவர் முடியாத எதுவுமே கிடையாது. பேசுங்க. அன்பு ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை தேடி நாங்கள் இங்கே வந்துள்ளோம். எங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் கணவன்மார்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் குடும்பத்தில் உள்ள மனைவிமார்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கு அறிவு செல்வங்களையும் அவர்கள் ஞான கண்ணையும் திறந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ எங்கள் குடும்பத்திலே உடல் நலம் சுகமில்லாமல் பலர் இருக்கின்றனர். அன்பு ஆண்டவரே இறைவா, நீ எம்பிபிஎஸ் முடித்தவர் அல்ல, நீ எம்டி முடித்தவர் அல்ல, மாறாக உம்மால் குணமடைந்தவர் ஏராளமானவோர். அன்பு ஆண்டவரே, நீதாமே எங்கள் அனைவரும் தொடும் ஆண்டவரே, தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் சேர்த்து வைத்த அனைத்து பணங்களும் அதை குணப்படுத்துவதற்கே நான் செலவிடுகிறேன் ஆண்டவரே. நீ என்னை தொடும் ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. உன்னால் முடியாது எதுவும் கிடையாது ஆண்டவரே. என்னை தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை ஆண்டவரே, எங்களுக்கு அந்த திருமண பாக்கியத்தை கொடுத்துள்ளோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு பொருளாதார வசதி இல்லை ஆண்டவரே. நாங்கள் சம்பாதிக்கின்றோம், உழைக்கின்றோம், ஆனால் பணம் எங்கள் வீட்டில் தங்கவில்லை ஆண்டவரே. எங்களுக்கு அந்த பொருளாதார வசதியை கொடுத்துள்ளோம் ஆண்டவரே. எங்கள் குழந்தை நன்றாக படிக்கவில்லை, குறிப்பாக 10, 11, 12 படித்து பொதுத் தேர்வு எழுதும் மாணவிகள் நன்றாக படிக்கவில்லை ஆண்டவரே. அவளை தொடும் ஆண்டவரே. அவருக்கு ஞானத்தை திறந்துள்ளும், அவருக்கு ஞானத்தை கொடுத்துள்ளும் ஆண்டவரே. அறிவுக்கணை திறந்துள்ளும் ஆண்டவரே. அவரை தூய ஆவியாரின் கொடைகளாலும் கனிகளாலும் நிரப்பும் ஆண்டவரே. வல்லமை செய்ய ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே வல்லமை நன்மை நிறைந்த செய்களை செய்ய ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ள மகனுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை ஆண்டவரே. பல ஆண்டுகளாக அவர்கள் ஒன்றாக வாழவில்லை ஆண்டவரே. சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை. நீ நினைத்தால் எதையும் செய்து முடிக்கலாம். எங்கள் வீட்டை விட்டு சென்ற மருமகள் திரும்பி வர நீதானே அவருக்கு ஒரு ஆசையை கொடுத்துள்ளும் ஆண்டவரே. எங்கள் மருமகன் குடிப்பழக்கத்தினால் மற்ற பெண்களுடைய தவறான சவாசத்தினால் வாழ்கிறான் ஆண்டவரே. அவரை தொட்டு குணமாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, மாட்சி நிறைந்தவரே, வல்லமை நிறைந்தவரே, எங்களுக்கு எது தேவை என்று உமக்கு தெரியும். நீதாமே அனைத்தையும் செய்தருளும் ஆண்டவரே. சந்தியாகப்பரே,
உமது பரிந்துரையை நாடி வந்துள்ளோம். உமது பலம் அறிந்தவர்கள் நாங்கள். உமது பரிந்துரையின் வல்லமை சக்தியை அறிந்தவர்கள் நாங்கள். எங்களுக்காக பரிந்துரை தரும் புனிதரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசியை பெற்றுத்தாரும் புனிதரே. பிரியமானவர்களே, நம் மன்றாட்டுக்களை எல்லாம் சந்தியாகப்பரின் வழியாக ஆண்டவரிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தினால் உம்முடைய பாடுகளினை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடத்து இரத்தமாகியவற்றை தூய மறைபோலை வணங்கினாக்கு உமது மீட்பின் பயனை விடாமல் துய்த்துணர்ந்து மயில அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறுகிறது. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.